நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் born without a father. தந்தையே இல்லை, அத்தாவை பார்க்கவே இல்லை அவங்க. ஏன்னா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அத்தை இறந்துட்டாங்க, அவங்க அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் போதே. and his mother died young. எத்தனை வயசுல? 6 வயசுல. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்க அம்மா சின்ன பையனா இவங்க இருக்கும்போது, 6 வயசு பையனா இருக்கும்போது இறந்துட்டாங்க, ஆமினா. so he grew up as an orphan. ஒரு அனாதையா. அனாதை என்ன? பார்த்துக்கிறதுக்கு அல்ல, தந்தை இல்லாதவரை தான் அனாதைன்னு சொல்லுவோம். ஆர்ஃபன்ங்கிறது யாரை சொல்லுவாங்க? தந்தை இல்லாதவர், தந்தை இழந்தவர். தந்தை இறந்துட்டார், தந்தை மூத்தா போயிட்டாரு, அவரை தான் ஆர்ஃபன் சொல்லுவாங்க. அது கூட வந்து அவங்க அந்த 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 பாய் அல்லது கேர்ள் அவங்க வந்து பியூரிட்டி அடையிற வரைக்கும் தான், அதாவது பெரிய ஏஜ் அட்டன் பண்ண பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் தான். அதுக்கு அவங்க ஆர்ஃபன் சொல்ல மாட்டாங்க. சின்ன பையனா சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் தான் ஆர்ஃபன் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா சின்ன பையனா இருக்கிற காலத்துல இருந்தே ஆர்ஃபன் தான். இன்னும் சொல்ல அத்தாவே பார்க்காதவர். He was then placed in the care of his grandfather Abdul Muttalib, who also died while the prophet was young. சரி, அத்தா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு யார் அவங்கள பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்துல் முத்தலிப், அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர், தாத்தா. சரியா? அவங்க தான் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. 8 வயசு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு 8 வயசு ஆகும்போது அப்துல் முத்தலிப் அவருடைய தாத்தா அவரும் இறந்துட்டார். அவர்தான் அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஃபைனலி அப்புறம் கடைசியா he was placed under the care of his uncle Abu Talib. அபு தாலிப் யாருன்னு கேட்டா அவருடைய பெரிய தந்தை, அதாவது பெரிய தான். எப்படி? அப்துல்லா அவருடைய தந்தை இருக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை, அவருடைய அண்ணன் அவர் அபு தாலிப். அவர் என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா இறந்த பிறகு, அதாவது அபு தாலிபுடைய அப்பா அவர் இறந்த பிறகு இவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு ஒரு பிள்ளையா, அபு தாலிபுடைய மகன் யாரு சொல்லுங்க பாப்பா, யாரு சொல்லி கை தூக்குங்க, கை தூக்குங்க, நான் கேட்கிறேன். நான் அபு தாலிபுடைய மகன் ஒரு ஃபேமஸான சஹாபி. நாம அந்த சஹாபியுடைய பேரோடைய நானும் சொல்லியிருக்கேன். யார்கிட்ட கேட்கலாம்? ஆதில் சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். இன்னொரு சஹாபியுடைய ஃபாதரும் அபு தாலிப் தான். அவங்க யாருங்கிறதையும் யாராவது சொல்றீங்களா பாப்போம்? சான்ஸ் யார் தரலாம்? முஸ்லிம் சொல்லுங்க. ஹம்சா. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அண்ணன் தம்பி தான். அபு தாலிபுடைய மகன் தான் ஹம்சாவும். ஓகே. கிராண்ட் மதருடைய பேர் நமக்கு தெரியல. ஓகே, இங்க கவனிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் வளர்ந்தாங்க. அவருடைய அங்கிள் அபு தாலிப் தான் ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. both his uncle Abu Talib as well as his beloved wife Khadija died in the same year, the 10th year of his prophethood. ரசூலுல்லாஹ் நபியானதுல இருந்து 10வது வருஷம் 2 பேரும் இறந்தாங்க. யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபு தாலிபும் இறந்துட்டாங்க. அவங்களுடைய ரொம்ப நேசத்திற்குரிய மனைவி அது வரைக்கும் இருந்தோம் அந்த மனைவி யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் இறந்துட்டாங்க ஒரே வருஷத்துல. இது ரசூலுல்லாஹ்வுடைய 10வது வருஷம், அதாவது ரசூலுல்லாஹ் நபியாய் 10. அப்ப ரசூலுல்லாஹ் அப்ப வயசு எத்தனை இருக்கும்? எஸ் 50 வருஷம். 50வது வயசுல 2 பேருமே இறந்துட்டாங்க. பாருங்க ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி வருது பாருங்க. அதாவது 2 பேருமே ரொம்ப ரசூலுல்லாஹ்க்கு சப்போர்ட்டா இருந்தோம். அபு தாலிப் முஸ்லிம் ஆகல, ஆனா கடைசி வரைக்கும் அந்த குறைஷி காபீர்கள் முஷ்ரிக்குகள் இருந்தாங்களே, அவங்க பெரிய எதிர்ப்பு காட்டும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் சேவ் பண்ணி பாதுகாத்துக்கிட்டு ஒரு பாடி கார்டா இருந்தது யாரு கேட்டா அபு தாலிப் தான். ஆனா அவருக்கு ஹிதாயத் கிடைக்கல, அவர் இஸ்லாம் பக்கம் வரல, ஷஹாதத் சொல்லல. ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. அபு தாலிப் மௌத்தா போகிற அந்த கடைசி நேரத்துல கூட என்னுடைய பெரிய தந்தையே, அங்கிள் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, நான் அல்லாஹ்வோட அதை வச்சு பேசுறேன், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னா அந்த நேரத்துல அபு தாலிப் பக்கத்துல அபூ ஜஹல் இருந்தான். ஆமா, இன்னொரு ஆள் இருந்தான். இவங்க வந்து என்ன சொன்னாங்க? அபு தாலிப்ட்ட
நீங்க வந்து உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா, தாத்தா, பாட்டா, கூட்டா அவங்களுடைய மதத்தெல்லாம் விட்டுட்டு போக போறீங்களா கடைசி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவர் யோசிச்சாரு, இல்ல நானே எங்க அப்பா எங்க தாத்தாவுடைய மதத்திலே நான் அந்த ரிலிஜியன்ல இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. அதனால ஒரு முஸ்லீம் ஆகல. ஆனா அவர் ரொம்ப ஒரு பாடி கார்டா இருந்தவர். யாரு? அபூ தாலிப், அவருடைய அங்கிள். அப்ப அவங்களையும் இழந்துறாங்க ரசூலுல்லாஹ். All of the children of the Prophet sallallahu alaihi wasallam passed away during his lifetime. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாருமே ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போதே மௌத் ஆயிட்டாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகன்கள் அவங்களும் மௌத் ஆயிட்டாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது காசிம், இப்ராஹிம், அப்புறம் யாரு? அப்துல்லா. ரசூலுல்லாஹ்வுடைய மகள்களும் சரி ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது மௌத் ஆயிட்டாங்க. ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், except apart from his daughter who died 6 months after his death. யார் அது? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு சோதனைகள் பாத்தீங்களா? பிறக்கும் போதே அத்தாவை பார்க்கல, அப்புறம் அம்மாவை இழந்துடுறாங்க, அப்புறம் தாத்தாவை இழந்துடுறாங்க, அப்புறம் அவங்களுடைய பெரியப்பாவை இழக்கிறாங்க, அதோட மனைவியை இழக்கிறாங்க, பிள்ளைகளை எல்லாருமே அவங்க உயிரோடு இருக்கும்போது குழந்தை சின்ன பையன் பையன் அதாவது சன்ஸ் எல்லாருமே ரசூலுல்லாஹ் பெரிய பையனை பார்க்கவே இல்லை. தன்னுடைய மகன்கள் யாரையுமே ரசூலுல்லாஹ், இப்ப நீங்க நான்லாம் என்ன, இப்ப எனக்கு அம்மா அத்தா இருக்கிறாங்க, உங்களே அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு அம்மா இருக்கலாம், அத்தா இருக்கலாம், சரி இருப்பாங்க, சிலருக்கு யாராவது இறந்திருக்கலாம் செய்யலாம், இப்படி வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா இப்போ நாமெல்லாம் நம்முடைய அம்மா அத்தாவுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பிள்ளைகளா வளர்ந்துருக்கணும். இந்த மாதிரி தன் பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் கண்ணால பார்த்ததே இல்லை. குறிப்பா மகன்களை, மகள்களையோ தான் இருக்கும்போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு தான் தொழுகை நடத்தி அடக்கம் பண்ணாங்க, இறந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு 6 மாசத்துக்கு பின்னாடி மௌத்தானாங்க. பாருங்க, the Quraysh, ரசூலுல்லாஹ் எந்த ட்ரைப்ல பிறந்தாங்களோ அவங்க தான் குறைஷ் ட்ரைப், சரியா? the Quraysh also harmed him through mockery, nicknames and lies as well as physical harm. இந்த குறைஷி பீப்புள் இருக்காங்களே ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த ஊர்க்காரவங்க, அதுவும் ரசூலுல்லாஹ் நபியாருக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஆவோவன் ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தவங்க தான். உண்மை ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. ரொம்ப உண்மையாளர், நம்பிக்கையாளர், அல்-அமீன், அஸ்-சாதிக், இப்படி ரசூலுல்லாஹ் ரொம்ப பாராட்டவங்க. ஆனா அவங்க தான் ரசூலுல்லாஹ் நபியாக ஆன பிறகு அல்லாஹ்வை வணங்கணும், இந்த சிலைகளை வணங்கக்கூடாது, மலக்குகளை வணங்கக்கூடாது, ஜின்களை வணங்கக்கூடாது, தான் ஒரு நபிங்கிறத எடுத்து சொல்லி அல்லாஹ் குர்ஆனை இறக்குறாங்க ஓதி காட்டி தாவா கொடுக்க அதை ஜீரணிக்க டைஜஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்க என்னென்ன செய்தாங்கன்னா அவங்க harmed him, ரசூலுல்லாஹ்வுக்கு தீங்கு செய்தாங்க. எப்படி? த்ரூ மாக்கரி, ஃபர்ஸ்ட் கேலி பண்றது, அப்படி பரிகாசம் பண்றது, மாக்கரி. ஃபர்தி கவனமா கேளுங்க, போய் முகத்தை கழுவிட்டு வாங்க மை டியர், கோ 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 கோ. இப்போ அமைதியா கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாக்கரி, அதாவது கேலி பரிகாசம், ரொம்ப அசிங்கமா அவங்களை எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பட்ட பெயர் சொன்னாங்க, அதுவும் அசிங்கமான பட்ட பெயர்கள், அசிங்கமா. ரசூலுல்லாஹ் ரொம்ப அவங்க போய் சொல்றாங்கன்னோ அல்லது அவங்க இவர் சூனியக்காரரு, பிளாக் மேஜிக் பண்றாரு, இப்படியெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துற வேலை எல்லாத்தையும் செய்தாங்க. இன்னும் சொல்ல பிசிக்கல் ஹார்ம் பண்ணாங்க. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பிசிக்கல் ஹார்ம் பண்ணாங்க தெரியுமா? ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுல தொழுகிறப்ப சஜிதாவுல இருக்கிறாங்க. சஜிதால இருக்கும்போது ஒட்டகத்துடைய குடல் இருக்குல்ல, சரியா, இன்டெஸ்டைன்ஸ், அதை அது வேஸ்டேஜஸ், சரியா, அதை கொண்டு ரசூலுல்லாஹ் சஜிதால இருக்கும்போது அப்படியே முதுகு மேல வச்சுட்டாங்க. இப்படி அது ரொம்ப வெயிட், எழவே முடியாது, இப்படி தலையை தூக்க முடியாது, சரியான வெயிட். ஒட்டகத்துடைய குடல்கள் அப்படி கொண்டு மேல வச்சுட்டாங்க, எல்லாம் தூக்கிட்டு வந்து காபாவுல. சுப்ஹானல்லாஹ், என்னென்னவோ செய்தாங்க குறைஷ். இவ்வளவு பிசிக்கலாவே ஹார்ம் பண்ணாங்க.
தீங்கு செய்தாங்க, கேடு பண்ணாங்க. இத்தனையும் ரசூலுல்லாஹ் எதிர்கொண்டாங்க. they would plot to kill him in Makkah. மக்காவிலேயே வச்சு ரசூலுல்லாஹ் கொலை பண்ணிரலாம் அப்படி திட்டப்பட்டாங்க, பிளான் பண்ணாங்க பாருங்க. and as he was migrating from Makkah they chased him to kill him. அது மட்டும் இல்ல, மக்காவில கொலை பண்றது திட்டமிட்டுட்டு அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மைக்ரேட் பண்ணி, அதாவது அந்த மக்கா விட்டு மதீனாவுக்கு போயிடலாம் சொல்லி பிளான் பண்ணி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளைப்படி அல்லாஹ் கிளம்ப சொல்லிட்டா நைட்டோட நைட்டா ரசூலுல்லாஹ் கிளம்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் வந்து வீட்டுல ரசூலுல்லாஹ் பார்க்க முடியலனோனே உடனே என்ன நினைச்சு தெரியுமா? உடனே இனி முஹம்மது எங்க இருந்தாலும் பிடிச்சுவாங்க, உயிரோடு கிடைச்சாலும் சரி உயிர் இல்லாம பிடிச்சு வந்தாலும் சரி, யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 100 camels தரோம் அப்படின்னு அறிவிப்பு பண்ணாங்க. 100 ஒட்டகங்கள் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க குறைஷ் பீப்பிள். உயிரோடு பிடிச்சாலும் சரி, பெணமா மையத்தா கொண்டு வந்தாலும் சரி, யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 100 camels தருவோம் அப்படின்னு அப்படி அறிவிச்சாங்க, பிரைஸ் அறிவிச்சாங்க. அவ்வளவு பிளான் பண்ண, அவங்க கொலை பண்ணியே ஆகணுங்கிற அவ்வளவு வெறி அவங்களுக்கு. இவ்வளவு ஒரு பிரச்சனையை ரசூலுல்லாஹ் ஃபேஸ் பண்றாங்க. டு ஹார்ம் தி ப்ராஃபட், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடு செய்யறதுக்காக the Quraysh would torture his companions. ரசூலுல்லாஹ்வுக்கு கேடு செய்யறதுக்கு அவங்களால டைரக்டா ரசூலுல்லாஹ்வை தொட முடியலனா அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை நம்முடைய நபியை ஈமான் கொண்டிருந்த சஹாபாக்கள் இருந்தாங்க இல்லையா, கம்பெனியன்ஸ், அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க. அவங்கள அடிச்சாங்க, உதைச்சாங்க, குத்துனாங்க, வெயில்ல கட்டி போட்டாங்க, பாறாங்கல் ராக்க தூக்கி வச்சாங்க. இப்படி என்னென்னவோ ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் முடியல, அடி அடி மேல அடி, தண்ணிக்குள்ள பிடிச்சு தலையை பிடிச்சு முங்கு 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 அப்படி மூச்சு அடைக்கும், அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. யாரு? குறைஷ் பீப்பிள். யோசிச்சு பாருங்க, தண்ணிக்குள்ள வந்து அப்படி எவ்வளவு நேரம் மூச்சு தம் கட்ட முடியும்? சுப்ஹானல்லாஹ், அதிக மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ், அதுவே அதிகம். அப்ப சஹாபாக்கள் யாருங்க முஸ்லிம் ஆனாங்க, நபியை ஏத்துக்கிட்டாங்க, குர்ஆன் ஓதுறாங்க அப்படி தெரிஞ்சுச்சோ அந்த குறைஷ் அவங்களுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்தாங்க. சாட்டையால அடிச்சாங்க. ஆமா, சாட்டை அடிச்சு, மாடு அடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சாட்டையில் அடி அடின்னு அடிச்சு, கட்டி போட்டு மிதிச்சு, வாயில குத்தி, முகத்துல குத்தி, சூடு வச்சு, நல்ல பழுக்க காய்ச்சி இரும்புல அப்படியே உடம்புல சூடு போட்டுருவாங்க, கால்ல கையில எல்லா இடத்துல சூடு போடுவாங்க, முகத்தை கழிக்குவாங்க, போங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு நடந்துச்சு பாருங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க. and kill some of them. அது மட்டும் இல்ல, இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணி சில சஹாபாக்கள் கொலையும் பண்ணிட்டாங்க. யார்? குறைஷ் பீப்பிள். The Prophet sallallahu could not do anything to prevent this in Makkah. ஆனா அல்லாஹ்வுடைய நபி இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு எதுவும் செய்யல, பொறுமை காத்தாங்க. என்கிட்ட அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, பவர் இல்ல, மேன் பவர் இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல, வெப்பன்ஸ் இல்ல. அந்த குறைஷ் பீப்பிளோட ஜிஹாத் போர் செய்யறதுக்கு சரியான வெப்பன் இல்லாம ஜிஹாத்ல இறங்கினா என்ன ஆகும்? அவங்க இன்னும் மோசமாக அநியாயங்களை அதிகமா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் செய்யல, எதுவும் தடுக்க முடியல, அவங்களால முடியல, தடுக்க முடியல. மக்காவில இதுதான் நிலைமை. when he finally reached Medina, அதுக்கு அல்லாஹ் சொல்லி மதீனாவுக்கு அவங்க கிளம்பி போய் அங்கிருந்து தப்பிச்சு மதீனாவுக்கு போன பிறகு his struggles did not cease. ஆனாலும் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அங்க போனோட மதீனால போன கூலா ஜாலியா, இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நாம இனி ஹாப்பியா வாழலாம், அவ்வளவு நல்லா சாப்பிடலாம், தூங்கலாம், ஹாப்பி அப்படின்னா இருந்தா இருக்க முடிச்சு. இந்த குறைஷ் பீப்பிள், இந்த காபிர்கள் வந்து விடல. அங்க போன பிறகு இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த சோதனைகள், போராட்டம், கஷ்டங்கள் இது முடிவுக்கு வரல. என்னாச்சு? இந்த முனாஃபிகூன், அங்க இன்னும் வேற வேற பிரச்சனைகள் வருது. முஸ்லிமா நடிக்கிறவங்க அதான் முனாஃபிக்குகள். வெளியில கண்ட நான் முஸ்லீம் சொல்லுவாங்க, ஆனா உள்ள காபிரா இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? முனாஃபிக். சொல்லுங்க, முனாஃபிக். நிஃபாக்னா ரெட்டை வேடம். உள்ள பேசும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள லா இலாஹா இல்லல்லாஹ் மேல மதிப்பு இருக்கா, முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல மதிப்பு இருக்காது. சும்மா நடிக்கிறது, சும்மா தொழுகிறமா நடிக்கிறது.
இவர்கள் தான் முனாபிக்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி முனாபிக்கள் நிறைய பேர் மதீனாவுல உருவானாங்க. உட்காருங்க, நேரம் உட்காருங்க. இந்த முனாபிக்கள் ஹிப்போக்ரைட்ஸ், இவங்களை இங்கிலீஷ்ல ஹிப்போக்ரைட் சொல்லுவாங்க. இவங்க அதுக்கடுத்து ஜீவ்ஸ். இன்னைக்கு யகூதி நாடு இருக்குல்ல, இஸ்ரேலுங்கிற பேர்ல இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய நபி இஸ்ராயல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு உருவாக்கிக்கிட்டு நம்முடைய பலஸ்தீன்ல இருக்கிற நம்முடைய முஸ்லிம்ஸ், நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெண்கள், நம்முடைய எல்லாரையும் கொலை பண்ணி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க சைத்தான்கள், யகூதிகள், பன்றிகள், குரங்குகள். அந்த ஜூஸ் அப்போ இருந்தாங்க. அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய லீனேஜ், அவங்களுடைய வழியில வந்தவங்க தான் இந்த ஜூஸ். இவங்க இருந்தாங்க. அண்ட் கிறிஸ்டியன்ஸ், இவங்க could constantly plot and persecute him. அவங்க என்ன செய்றாங்க, மதீனாவிலே பிரச்சனை தான், அங்கே ஸ்ட்ரகிள் என்ன, அந்த முனாபிக்கள், முஸ்லிமா நடிக்கிறவங்க, யகூதிகள், ஜூஸ், அதர் கிறிஸ்டியன்ஸ், இவங்களெல்லாம் கண்டினியூவா எப்படி பிளான் பண்ணி சரி செய்து சூழ்ச்சி பண்ணி ரசூலுல்லாவையும் சஹாபாக்களை அடக்கி ஒடுக்கி காலி பண்ணலாம், எப்படி காலி பண்ணலாம் அப்படிங்கிறது எப்போ பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க இவங்க. சரியா? they poisoned his food. எந்த அளவுக்கு பிளான் பண்ணாங்க தெரியுமா? ஒரு தடவை ஒரு வீட்டுல ஒரு அம்மா வந்து, யார சொல்லலாம், சாப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டாங்க. அது ஒரு யகூதியான ஜீவ் பெண். அந்த பெண்மணி அந்த அம்மா கூப்பிட்டுச்சு, ரசூலுல்லாஹ் சரி நான் விருந்துக்கு வரேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போய், சரி அவங்க மனசுல அல்லாஹ் பத்தி நல்ல எண்ணம் வரலாம், நபியை ஏத்துக்கலாம், அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் கொடுக்கலாம், நேர்வழி காட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாங்கன்னு போய் சாப்பிட அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க. அந்த பொம்பளை என்ன பண்ணா தெரியுமா? சாப்பாடுல விஷம் வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுட்டாங்க. ஆமா, ரசூலுல்லாஹ்வோடு சாப்பிட்ட இன்னொரு சஹாபி அவர் மூத்த போயிட்டார். ஆனா அல்லாஹ் நம்முடைய நபியை காப்பாத்திட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மெசேஜ் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் அந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க. அந்த பாய்சன் அவங்களுடைய தொண்டையில அப்படியே அதனுடைய எஃபெக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. எது வரைக்கும்? மௌத் வரைக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத் வந்ததுக்கு அவங்க அதுக்கு பிறகு பல வருஷம் இருந்துதான் மௌத்தானாங்க நம்முடைய நபி. ஆனா அந்த பாய்சன் மிக முக்கியமான ஒரு காரணம், ஒரு ரீசன் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு. பாய்சன் வச்சாங்க, அதோடு சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாய்சன் வச்ச பெண்ணை கூட மன்னிச்சிட்டாங்க. அவ்வளவு ஸ்ட்ரகிள், நிறைய சூழ்ச்சி, எப்படியாவது இவரை கொலை பண்ணிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கு they tried to assassinate him by dropping a boulder on him. பாய்சன் வச்சாங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு பிளான் பண்ணாங்க. எப்படியா ரசூலுல்லாஹ் மேல ஒரு பெரிய போல்டர் என்ன, பாறை மாதிரி ஒரு பொருள், அப்படியே மேல டும்முன்னு மேல விழுந்து அப்படி செத்தட்டும், நசுங்கி சாகட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நம்முடைய நபி அவங்க அந்த காபிர்கள் என்னென்ன பிளான் பண்ணா அதை விழணும்னு பார்த்தாங்க. ஆனா அல்லாஹ் காப்பாத்திட்டான். பிளான் பண்ணாங்க கொலை பண்றதுக்கு, மேல ஒரு பெரிய கல்லு பாறை அப்படி கீழே தள்ளி விட்டு அவங்க தலை மேல விழ வச்சு அப்படி தலை நசுங்கி சாகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஷைத்தான்கள். லஅனத்துல்லாஹி அலைஹி. யார் அப்படி பிளான் பண்ணாங்க? அல்லாஹ் அவங்களே சாபம் இறங்கட்டும். ஆனா நடக்கல. பாருங்க, they broke all the treaties of peace. ரசூலுல்லாஹ் அவரோட ஒப்பந்தம் பண்ணுவாங்க, ட்ரீட்டி, அதாவது உடன்படிக்கை. என்னன்னா, சரி நமக்குள்ள போர் வேணாம் அப்படி இப்படி பேசி இது பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு ஒரு பக்கம் அப்படி ட்ரீட்டி பண்ணுவாங்க, அதை முறிச்சிடுவாங்க, அதை உடைச்சிடுவாங்க. அந்த ஒப்பந்தம் பண்றது நமக்குள்ள சண்டை வேணாம், அந்த இன்னொரு பக்கம் பிளான் பண்றது எப்படியோ அவரை வந்து கதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நவுது பில்லாஹ் இந்த அநியாயங்கள்லாம் பண்ணாங்க. அந்த குறைஷ் கண்டினியூட் தேர் வார்ஸ். குறைஷோ விடவே இல்லை. அங்கிருந்து இங்க வந்த பிறகு மக்காவில இருந்து திரும்ப 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 போர் செய்யறதுக்கு எல்லா அரப் பீப்புள் எல்லாம் திரட்டுறது, ஒன்று சேர்க்கிறது, இந்த எல்லா வேலைகளும் அரப் பீப்புள்ல யார் யார் ரசூலுல்லாஹ்வை எதிர்ப்பாங்களோ அவங்களுக்கு லெட்டர் போடுவாங்க, நீங்க வாங்க நாம எல்லாம் சேர்ந்து அவரை கதையை முடிப்போம், அவரை கொலை பண்ணிடுவோம், அந்த ஊரே அழிச்சிருவோம், மதீனாவை அழிச்சிருவோம், நம்ம விடக்கூடாது, இவங்க வளர்ந்துட்டாங்கன்னா இஸ்லாம் பரவிடும், உலகம் முழுக்க இஸ்லாம் போய் சேரும், எல்லா இடங்களையும் முஸ்லிம்கள் நிறைய பேர் அதிகமாயிருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பிளான் இருந்துச்சு.
அதை ஒழிச்சிடணும், தடுத்தணும், என்னவோ பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம எங்கோ ஒரு மூலையில எங்கோ ஒரு மலையில உட்காந்துட்டு நாம எல்லாம் முஸ்லீமா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பள்ளி வாசல் ஒரு மஸ்ஜித்ல உட்காந்து நாம அல்லாஹ்வை பற்றி நபியை பற்றி இப்ப சீராவை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட எல்லா பிளாட் சூழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிட்டான் பாருங்க. while living in Medina, ரசூலுல்லாஹ் மதீனாவில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது he never filled his stomach for more than 2 nights consecutively. ஆனா ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஸ்ட்ரகிள்னா, இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம்னா ரசூலுல்லாஹ் சரி அவங்களுடைய ஓன் லைஃப்ல நல்ல சாப்பாடு, நல்ல வசதி, நல்ல வீடு பார்த்தோமா. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எப்படி இருந்துச்சு? ஒரு ரூம் இப்படி உள்ள இடிக்கும், கீழேயும் வசதியா படுக்க முடியாது, உருளவும் முடியாது. அது மட்டும் இல்ல, சாப்பாடு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு வயிறு நிறைஞ்ச நிலையில அவங்க 2 நைட்ஸ் கூட தொடர்ந்து சாப்பிட்டதில்லை. வயிறு நிறைஞ்ச நல்லா திருப்தியா நல்லா சாப்பிட்டாச்சு, இப்படி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ரசூலுல்லாஹ் 2 இரவுகள் 2 nights கான்சிக்வென்ட்லி அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு நேற்று நைட்டு இன்னைக்கு நைட்டு இப்படி 2 நைட்டு ரசூலுல்லாஹ் வாழ்நாள்ல மதீனாவில் இருக்கிற வரைக்கும் வயிறு நிறைய சாப்பிட்டதே இல்லை. பாருங்க, most of his diet consisted of dates, water and bread. ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய பெரும்பாலும் அவங்களுடைய சாப்பாடு டைட் என்னன்னா, அவங்க சாப்பிட வேண்டிய நிலைமை எது வச்சுக்கிட்டா பேரிச்சம்பழம், 2-3 பேரிச்சம்பழம், தண்ணீர், ரொட்டி, காஞ்சி போன, அதுவும் நாம சாப்பிட்ற மாதிரி சாஃப்டான ரொட்டிலாம் இல்லை. நம்ம ரொட்டிலாம் வந்து அந்த கோதுமை ரொட்டினா அந்த கோதுமையோட இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி ரொம்ப பக்காவா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அழகா, நல்ல டேஸ்டா பண்ணுவாங்க இங்கெல்லாம் நாம. ஆனா நாம வீட்டில் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியே இருக்காது. அந்த ரொட்டியை அப்படி ஹுப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி பிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பெரும்பாலும் மதீனாவில் அவங்க சாப்பிட்டது. சுப்ஹானல்லாஹ். many weeks would pass by, நிறைய வாரங்கள், அதாவது வீக் ஒவ்வொரு வாரமா இப்படி நிறைய வாரங்கள் அவங்கள கடந்து போகும். எப்படின்னா, and a fire would not be lit in his house to cook. நேத்து கூட பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அவங்களுடைய அடுப்புல நெருப்பு எரியாத நிலை பல வாரங்கள், 2 மாசம் கண்டினியூவா கூட இருந்திருக்குது. நெருப்பு எரி அப்படின்னா என்ன, சமைக்கவே படாது, வீட்டுல ஒண்ணுமே இருக்காது, சமைக்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது, இப்படியே இருக்கும். மீட், வெஜிடபிள்ஸ் and milk and fruits very rare luxury or as opposed to this taboo. அவங்க சாப்பாடு முறையில கறி சாப்பிடுறது, காய்கறி சாப்பிடுறது, பால் குடிக்கிறது, அப்புறம் ஃப்ரூட்ஸ் பழங்கள் சாப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப ரேரான லக்ஸரி லைஃப் மாதிரி. இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு சாதாரண வாழ்க்கையில பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாம இப்ப பாருங்க, நம்ம வந்து நம்மளுடைய முகாம், நம்முடைய கேம்ப்ல, இந்த மஸ்ஜித் வைப்ல கூட மாஷா அல்லாஹ் அடிக்கடி நாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினமும் கூட நமக்கு ஏதாவது ஒரு நான்வெஜ் சாப்பிடுவோம். மாஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு நான்வெஜ் கலந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு மதியம் கூட மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நான்வெஜ் தான் வந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபை, இது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற நியமத். வெஜிடபிள் சாப்பிடுறோம், நாம சாப்பிடுற லக்ஸரி லைஃப் இது. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி இருந்தது இல்லை. வெறும் ரொட்டி, தண்ணீர், கொஞ்சம் பேரிச்சம்பழம், 2-3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு கொட்டையை துப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவளை இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸே ரசூலுல்லாஹ் ஃபேஸ் பண்ணாங்க வாழ்க்கையில. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் அல்லாஹ் எனக்கு இப்படிலாம் கஷ்டம் தெரிய அப்படின்னு சொன்னதில்லை. அல்லாஹ்வுக்கு சபர் செய்தாங்க, உண்மையா இருந்தாங்க, தாவா அல்லாஹ் பக்கம் நிக்கிறதுல உறுதியா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க. அதுலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் சரி உஸ்வத்துல் ஹஸனா, ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் ரோல் பண்ண. நம்முடைய லைஃப்ல தேவையான எல்லா லெசன்ஸும் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வாழணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணணும், அது எல்லாத்தையும் நம்முடைய நபியிடமிருந்து எடுத்துக்கலாம். அதைத்தான் நாம இங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிற முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம இதோடைய கண்டினியூட்டியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸ்ட்ரகிள்ஸோடு இருந்த நேரத்துல how did he deal with these struggles, difficulties and persecution, இதெல்லாம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணி அடுத்து இதுல இருந்து வெளிய வராங்க அப்படிங்கறதை நாம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்தது உங்களுக்கான லிசன் டைம் ஸ்டார்ட் ஆகுது, சரியா?
அடுத்து என்னென்னங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்றேன்.